வணக்கம் நண்பர்களே. ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து கிஃப்ட்ஸு, சாண்டா கிளாஸ், ஸ்னோமேன், ட்ரீ இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம சேனல் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆயிருக்குன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான். இன்னும் நம்ம சேனல் க்ரோத் ஆகுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிடுறீங்களா? ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 or 5 லைன்ஸை வந்து டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பேப்பர் அப்படியே இந்த பேப்பரோட இன்சைடில் வந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரோட இன்சைடில் வந்து அப் அண்ட் டவுனில் வந்து கார்னர் டிசைனை போட்டுட்டு அதுக்கும் கீழே வந்து அங்கங்கே ஸ்னோ இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கார்னர் டிசைனுக்கு கீழே வந்து ஃப்ளாக்ஸ் வந்து 2 ஃப்ளாக்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயுமே ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் வந்து வால் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வால் சென்டரில் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி அங்கங்கே இந்த வால்க்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பிரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இன்சைடில் ஃபோல்ட் பண்ண சொன்னதில் கிஃப்ட்டு, ஸ்னோமேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை க்ரீன் கலர் பேப்பரில் வச்சு பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட அழகான பாப்அப் கார்டு ரெடி. இது கிறிஸ்மஸ் டே பாப்அப் கார்டு அப்படிங்கிறனால மெரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் அப்படின்னு எழுதிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட அழகான பாப்அப் கார்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.